நமஸ்தே. இன்றைக்கி நம்ம சாக்கி லெசன்லேருந்து தேர்ட் தோஹை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தோஹை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம தேர்ட் தோஹை பார்க்கலாமா? ஜப் मै था तब हरी नहीं, अब हरी है मैं नाही, सब अंधियारा मिठी गया जब दीपक देखिया माही. இதில் என்ன கபீர்ஜி நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜப் ஹமாரே மன்மே அகங்கார் ஹே தோ, நம்ம மனசில் அகங்கார், அரகண்ட், ரொம்ப நான் தான் அப்படின்ற ஒரு மனசில் யாருமே இருக்கக்கூடாது. பகவான் உஸ் மன்மே வாஸ் நஹி கர்த்தே ஹேன், அந்த மாதிரி எண்ணம் கொண்டிருக்கவங்களோட மனசில், அப்படி ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு மனசில் இருந்ததுன்னா அந்த இடத்துல கடவுள் இருக்க மாட்டார். அகர் ஹமாரே அகங்கார் மிட் ஜாயே தோ भगवान हमारे मन में रहकर दीपक के दर्शन दिखाकर अहंकार को मिठा देते हैं. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்போ நம்ம மனசில் தான் அப்படின்ற ஒரு கர்வம் இருந்ததுன்னா நம்ம கடவுள் நம்மளோட மனசில் இருக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் நம்ம மனசில் இருக்க மாட்டார் அப்படின்னா நம்ம யாரையுமே பார்த்து ஒரு உதவணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணம் வராது, ஒரு ஃபீல் வராது, குட் ஃபீல் நமக்கு வராது. எப்போவுமே தான் எல்லா விஷயத்துலையும் நான் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்கும். அதே நம்ம மனசில் அந்த அகங்காரம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மனசில் கடவுள் இருப்பாருன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்தையும் எல்லாருக்குமே நல்லது நினைக்கணும், அவங்க கஷ்டப்பட்டால் நமக்கும் அந்த ஃபீல் வரும், நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம்லாம் நமக்கு தோணும். அப்போது அந்த மாதிரி வரும்போது தான் என்ன சொல்கிறாரு, தீபக் கே தர்ஷன் திகாக்கர் அகங்கார் கோ மிட்டா தேதே ஹேன். அதாவது கடவுள் நம்ம மனசில் இருக்காரு அப்படின்னா நம்ம ஒரு செயலும் செய்யும் போது தீபக் கே தர்ஷன், தீபக்னு என்ன சொல்லுவாங்க, வெளிச்சம். அந்த வெளிச்சம், ஒரு இருட்டு இடத்துல ஒரு வெளிச்சம் வந்தால் எந்த அளவுக்கு ஒரு பிரகாசமாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது நமக்குள்ளே ஒரு பிரகாசமான ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். அப்போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அகங்கார் அப்படின்றது நம்மளை விட்டுட்டு போயிடும். ஸோ இந்த தோஹையில் ரொம்ப அழகாக ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கணும், மற்றவங்கக்கிட்ட எப்படி பழகணும், தான்ற கர்வம் இருக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.